ஹாய் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? சார் உங்களுக்கு தெரியாதா, நம்ம எஸ்ஏடிபி 3.0 இந்த வருஷம் கலந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த காம்படிஷனுக்காக தான் ஏதாவது ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணாலும் டீம் டிஸ்கஷன் பண்ணிக்கிறோம் சார். வெல் டன் பாய்ஸ், நல்லா பண்ணுங்கள். நல்ல ஒரு ப்ராஜெக்டாக பண்ணி சூப்பரான ஒரு சொல்யூஷனை, மக்களுக்கு தேவையான மாதிரியான ஒரு சொல்யூஷனை நீங்கள் கண்டிப்பாக கொடுப்பீங்க நம்புகிறேன். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். Hey guys, நம்ம டேபிள் எடுத்த நிறைய ப்ராப்ளம்ஸ் நடந்துட்டே தான் இருக்கு. நிறைய சொல்யூஷன் இருக்கு, நிறைய சொல்யூஷன். நம்ம ஏன் ஒரு ப்ராப்ளம் எடுத்து சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது? எனி ஐடியாஸ்? நம்ம எல்லாரும் சேர்ந்து டீமாக ஒரு சீட் கொடுத்துருக்கோம். அதில் ப்ராப்ளம் சால்விங் தேவை இருக்கு. அதில் எது ஹை ஸ்கோராக இருக்கோ அதை நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாமே. ஓ, கண்டிப்பாக பண்ணலாம். அப்போ இப்போ தர்மரா சொன்ன மாதிரி ப்ராப்ளம் சால்விங் டேபிளில் டாப் ஹை ஸ்கோரில் இருக்கிற ப்ராப்ளம் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ். அப்போ அதே நமக்கு சொல்யூஷனாக எடுக்கலாமே. இதனால் என்னென்ன ப்ராப்ளம்லாம் வருது? நான் சொல்றேன். இப்போ நார்மலாக நமக்கு பிளாஸ்டிக் பாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் வருது எல்லாமே தெரியும். நான் ரீசெண்டாக பார்த்துருக்கேன்னா இப்போ வளரளவில் சொன்னா 60 பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட் வந்து ஒரு நாளைக்கு கிரியேட் இந்தியா லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா 3.4 மில்லியன் பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட் கிரியேட் ஆகுது. எனக்கு ரீசெண்டாக ஒரு ஆர்டிகல் சொல்லிட்டேன். ஓ, அப்படின்னா நீ சொன்ன மாதிரி ஒரு நாளைக்கு இந்தியாவில் மட்டுமே 3.4 மில்லியன் பிளாஸ்டிக் பேட் வந்து வேஸ்ட் ஆகுது. வேர்ல்டு லெவலில் 60 மில்லியன் வேலை சொல்கிறாங்க. நான் படித்த வரைக்கும் அந்த வேஸ்ட்ஸ்லாம் கிரியேட் ஆகல 8% ஆஃப் வேஸ்ட் மட்டும் தான் வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. மிச்ச எல்லாமே வந்து லேண்ட் தான் ஆகுது. பிகாஸ் அந்த வேஸ்ட்டை வந்து திரும்ப வந்து ரீசைக்கிள் பண்ணவோ இல்லை ரீயூஸ் பண்ணவோ முடிய மாட்டேங்குது. அதனால் வந்து அந்த வேஸ்ட் எல்லாமே டம்ப் பண்ணிடுறாங்க. ஓ, அப்படின்னா இவ்வளோ பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட் ஆகுதா? அப்போ அந்த பிரச்சனையை நம்ம தீர்வு கண்டுபிடிக்கிறோம். ஓகேடா, இதை பற்றி எல்லாமே வந்து நாளைக்கு வந்து ரிசர்ச் பண்ணிடுவாங்க. நாளைக்கு வந்து இது சம்பந்தமாக வந்து நம்ம ரிசர்ச் பண்ணுவோம். என்னடா எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். எல்லாரும் பார்த்துக்கலாம் ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படின்னு. ஹாய் கைஸ், என்னடா எல்லாரும் நேற்று வந்து நம்ம இதை பற்றி தான் ப்ராப்ளம் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதுக்கெல்லாம் ரிசர்ச் பண்ணிட்டு வந்திருக்கீங்களா? நீ சொல்ல மாதிரி நான் ரிசைட் பண்ணுறாங்க. அதில் நீ சொல்ல மாதிரி 8% பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ரிசைக்கிள் பண்ணுறாங்க. வச்சு சேர்ஸு, பக்கெட்ஸு, கிளாத் எல்லாமே யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க. அதில் வேஸ்ட் ஆகிற பிளாஸ்டிக் பாக்ஸில் லேக் கிரியேட் பண்ணிக்கிறாங்க. ஓ, இப்போ இந்த பிளாஸ்டிக் நம்ம தவிர்க்கவே முடியாதா? நம்ம அது போல ஸ்டீல் பாட்டில் இல்லை கிளாஸ் பாட்டில் இது மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன் நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறோம்? பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் தான் நம்ம டே டு லைஃப்பில் நிறைய விஷயம் நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெட்டலு கிளாஸ் எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? மெட்டலு கிளாஸ் ப்ரொடியூஸ் பண்ண வந்து அதிக நேரம் தேவைப்படும், அதிக எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும். ஓகேயா? இப்போ வந்து பிளாஸ்டிக் பாட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால லெஸ் டைம், அதாவது குறைவான டைம் ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் விலை கம்மியாகும். ஓ, ஆனால் சொல்கிறது கரெக்ட் தான். ஆனால் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து விலை கம்மியாக இருக்குது, மக்களுக்கு வந்து அதிகமாக கிடைக்குது. அதனால் வந்து மக்கள் எல்லாமே அதான் யூஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வந்து இதை நம்ம வந்து சால்வ் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். இப்போ பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதுனால நமக்கும் பிரச்சனை ஏற்படுது, அனிமல்ஸுக்கும் பிரச்சனை ஏற்படுது, மற்றும் சுற்றுச்சூழலுக்கும் பிரச்சனை ஏற்படுது. ஓகேயா? இப்போ நமக்கு என்ன பிரச்சனைனா, இப்போ நீ ஒரு ஹாட் வாட்டரை வந்து ஒரு பிளாஸ்டிக் கேனில் ஊற்றுற, அந்த பிளாஸ்டிக் கேனில் இருக்க வந்து ஒரு ஆசிட் வந்து டிபிஏ கிட்ட ஒரு ஆசிட் வந்து ஹாட் வாட்டரில் வந்து மிக்ஸ் ஆகுது. மிக்ஸ் ஆகி நம்ம குடிக்கும் போது நம்ம பாடிக்குள்ளே போயிடும். ஓகேயா? பாடிக்குள்ளே போய் உள்ளே போய் டிசீஸ் வந்து நம்மளுக்கு வந்து காசு ஆகுது. என்ன டிசீஸ்னா கேன்சர் வரக்கூடிய நிலைமைக்கு இருக்குன்னா இந்த ஹார்மோன் சேஞ்சஸ் அந்த மாதிரி ஏதாவது இருக்கும். இப்போ வந்து கடற்கால் அக்வாட்டிக் அனிமல்ஸ்க்கு என்னென்ன பிரச்சனை வருதுன்னா, இப்போ நான் ஒரு பீச்சில் வந்து ஒரு பிளாஸ்டிக் கேனை குடிச்சிட்டு நான் தூக்கி போட்டுறேன். தூக்கி போட்டனால அந்த வேவ்ஸ் வந்து அடிச்சு அடிச்சு மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து ஃபார்ம் ஆயிடும். அந்த மைக்ரோ பிளாஸ்டிக் வந்து கடல் மீன்கள் மற்றும் நீர்வாழ் உயிரினங்கள் வந்து சாப்பிடும்போது அதுக்கும் நிறைய வந்து பாதிப்புகள் ஏற்படுகிறது. ஓ, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ்லாம் வந்து ஏற்படுது. ஸோ வந்து இதுக்கு வந்து நல்ல சொல்யூஷன் வந்து கண்டுபிடிக்கணும். அது வந்து என்ன மாதிரி இருக்குன்னா, பிளாஸ்டிக் பாட்டில் வந்து லெஸ்ஸாக பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட் வந்து குறைவாகவும் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வந்து வேற ஒரு பொருளாக மாற்றி அதை வந்து நம்ம வந்து நல்ல காசு விற்கிற மாதிரியும் இருக்கும். ஓ, மனோஜ் சொன்னதை பார்த்தா பிளாஸ்டிக் பாட்டில் சாதாரண விஷயம் கிடையாது போல இருக்கு. அது வந்து வேர்ல்டு லெவலில் பெரிய இம்பேக்டை கிரியேட் பண்ணுது. இதை நம்ம எப்படி தான் தடுக்க முடியும்? இதை நம்ம எப்படி தான் சால்வ் பண்ணணும்? முக்கியமான பிரச்சனை நீங்கள் இந்த டிஸ்கஸ் பண்ணிக்கணுமே எங்கே நான் வரேன்? கண்டிப்பாக தீர்க்க வேண்டிய பிரச்சனை நாங்கள் கண்டிப்பாக அதுக்கு பார்த்துருக்கோம். Hey guys, கேளு பாருங்க. நம்ம ப்ராஜெக்ட் சம்பந்தமான ஒரு வீடியோ. அதாவது பிளாஸ்டிக் பாட்டில் வந்து 3D
ஃபிலமெண்ட்டாக மாற்றுறாங்களா? என்னடா தம்பி பிளமெண்ட் என்னன்னு தெரியாதா? ஏடி லாஸ்ல இருந்து இது கூட தெரியாம இருக்க. நம்ம சார் கொடுத்துருக்காங்க 3D பிரிண்டர் பிளமெண்ட் அதெல்லாம் பார்த்து வச்சு எப்படி 3D பிரிண்டர் பிளமெண்டா மாத்தலாம்னு காமிக்கலாம். ஆமாம் தான் நீ சொல்கிறது கரெக்ட் தான். வரக்கூடிய காலத்தில் 3D பிரிண்டரோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. 3D பிரிண்டர் ஃபிலமெண்டோட டிமாண்ட் அதிகமாகிட்டே இருக்குது. ஏன்னா நிறைய ஆட்டோமொபைல்ஸ் கம்பெனிஸில் மொபைல் கம்பெனிஸ் மெடிக்கல் சர்வீஸ் ஸ்பேஸ் டெக்னாலஜி நிறைய இடத்துல 3D பிரிண்டர் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறாங்க. ஆட்டோமொபைல் சர்வீஸில் கார் மேனுஃபேக்சரிங்காக யூஸ் பண்ணுறாங்க. மொபைல் டிவைஸில் மொபைலில் பார்ட்ஸ் அதிகம் யூஸ் பண்ணுறாங்க. மருத்துவம் தேவையான பொருட்களை தேவையாக யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி நாசாவில் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு தேவையான பொருட்களை 3D பிரிண்டர் யூஸ் பண்ணி தயாரிக்காங்கன்னா அந்த 3D பிரிண்டர் கிலோமீட்டர் டிமாண்ட் நாள் அதிகமாகிட்டே போகுது. ஓ, அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம பிளாஸ்டிக் பாட்டில் வந்து 3D பிரிண்டராக மாற்றுற ஐடியாவை வந்து எடுத்துக்கலாம். இதை வந்து நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு பிக் இம்பாக்ட் வந்து கிரியேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இதுதான் யாருமே பண்ணிட்டாங்க. தம்பி ஆல்ரெடி பண்ணிட்டாங்க இல்லையா? ஆனால் வந்து இப்போ என்ன வீடியோ பார்த்தல அது எப்படி இருந்துச்சு? ஒரே ஒரு பாட்டில் வந்து ஃபிலமெண்ட்டாக மாற்றுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபிலமெண்ட்டாக மாற்றுறது வந்து டைம் மட்டுமே 5 to 6 hours வந்து இருக்குது. 1 kg ஃபிலமெண்ட்டாக மாற்றுறது. அது மட்டும் இல்லாமல் இந்த PLA ஃபிலமெண்ட்டே வந்து பயோடிகிரேடபிள். பட் ஆனால் வந்து அது வந்து பிரிண்ட்ஸ் உடையிற அளவுக்கு தன்மை உள்ளது. அது மட்டுமே வந்து 1 kg வந்து 1500 3000 வரைக்கும் போகுது. பட் ABS ஃபிலமெண்ட் பார்த்தீங்கன்னா அது நல்ல ஹை குவாலிட்டியான ஃபிலமெண்ட் தான். பட் ஆனால் அது காஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது ரெண்டுமே அஃபோர்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்குது. நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஃபிலமெண்ட்டாக மாற்றோம்னா அது வந்து காஸ்ட்டும் கம்மியாக இருக்கும், நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண மாதிரியும் இருக்கும். வாங்கடா இதை பற்றி உட்காந்துட்டே பேசுவோம். ஆமாம் தான் நீ சொல்கிறது கரெக்ட் தான். இந்த சொல்யூஷனால நிறைய பிளாஸ்டிக் பாட்டில் வேஸ்ட் குறையுது. அதே மாதிரி 3D பிரிண்டர் டிமாண்ட் கம்மியாகுது. நம்ம இந்த மாதிரி பதில் பண்ணலாம். நம்ம என்டர் பண்ணலாம். இந்த மாதிரி கொடுத்து நம்ம காசு அதிகம் அப்படிதான் சார் சொன்னாங்க. ஆமாம், ஆண்டர்பிரினர்ஷிப் நம்ம சார் டெய்லி கிளாஸ் வந்து சொல்லுவாங்க. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி ஆண்டர்பிரினர் ஆகிறத பற்றி நம்ம வந்து நிறைய கற்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த சொல்யூஷன் வச்சு நம்ம கண்டிப்பாக ஆண்டர்பிரினர் ஆகிடலாம். வாவ், இது ஒரு சூப்பரான ஐடியா வருது. ஆனால் நமக்கு தேவையான பிளாஸ்டிக் பாட்டில்ஸில் எங்கேருந்து யார்கிட்ட போய் கேட்கறது? இது கூட தெரியாம இருக்கியா? நிறைய கல்யாண மண்டபத்துல கேட்டரிங் வேலை பார்க்குறவங்க அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் சப்ளை பண்றாங்க. அவங்க பிளாஸ்டிக் வேஸ்ட்டை தூக்கி தூரே இருக்கு. அவங்க போய் நம்ம வாங்கலாம்ல. வாங்க, பிளாஸ்டிக் பாட்டில் வந்து கீழே தான் போடுறாங்க. அதை கூட நம்ம வாங்கி ஃபிலமெண்ட்டாக மாற்றலாம். அது மட்டும் இல்லாமல் வேற எல்லாம் வாங்கலாம். ஹோட்டல்ஸில் ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறவங்க வந்து நம்ம மேசன் பண்ணலாம். சூப்பர் தம்பி. இந்த மாதிரி நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டிலாம் கலெக்ட் பண்ணோம்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் ஃபிலமெண்ட்டாக மாற்றுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபிலமெண்ட்டாக மாற்றுறதுனால வந்து நம்மளுக்கு வந்து காஸ்ட் எஃபிஷியண்டாக ஆகுது. நம்ம மிஷின் வந்து எப்படி பண்ணலாம்னா ஒரு 3 to 4 ஹவர்ஸ்க்குள்ள 2 to 3 kg ஃபிலமெண்ட்ஸ் வந்து ரெடி பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படின்னா வந்து நம்ம எக்ஸிஸ்டிங் சொல்யூஷனோட நம்ம சொல்யூஷன் வந்து பெட்டராக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம மெஷினில் வந்து இன்னொரு தனித்துவமான பெனிஃபிட் என்னவா இருக்கும்னா நம்ம 3D பிரிண்டிங் இண்டஸ்ட்ரியில் வந்து வேஸ்ட் அப்படின்றது தவிர்க்க முடியாத ஒன்று. அது வந்து எல்லாருமே தெரிஞ்சதான். நம்ம அந்த வேஸ்ட்டை வந்து ஃபிலமெண்ட் வேஸ்ட்டை வந்து திரும்ப வந்து அதை வந்து ரீசைக்கிள் பண்ணி திரும்ப ஃபிலமெண்ட்டாக மாற்றி நம்ம வந்து கொண்டு வரணும். ஸோ இந்த 2 டாப்பிக்கை வந்து நம்ம எடுத்து போனோம்னா நம்ம ஐடியா வந்து கண்டிப்பாக சக்ஸஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. என்ன மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ராஜெக்ட் பண்ண போகிறோம். SADP காம்படிஷனுக்கு ஒரு ப்ராப்ளம் சொசைட்டிக்கெலாம் எடுத்து மக்களோட பிரச்சனையை தீர்க்க போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. வாட் அபவுட் தட்? சார், நாங்கள் வந்து ப்ராப்ளம் எல்லாமே கண்டுபிடிச்சு அதுக்கு நல்ல சொல்யூஷன் கண்டுபிடிச்சோம் சார். அது என்னன்னா இப்போ பிளாஸ்டிக்ன்ற ப்ராப்ளம் தான் சார் எடுத்துருக்கோம். இது நம்ம நாடு மட்டும் இல்லாமல் வேர்ல்டு லெவலில் வந்து பரவி இருக்கு சார். இந்த சொல்யூஷன் இந்த ப்ராப்ளத்துக்கு வந்து ஒரு நல்ல சொல்யூஷனாக கண்டுபிடிக்கணும் சார். பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நம்ம அன்றாட பாட்டில் தவிர்க்கவே முடியாது. பட் அதை வந்து ரீசைக்கிள் பண்ணுற விதத்துலையும் நம்ம அதை வந்து திரும்ப மறுசுழற்சி பண்ணுறதுலையும் நம்ம வந்து அந்த பிளாஸ்டிக் வேஸ்ட் வந்து குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 3.4 மில்லியன் வேஸ்ட் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து இந்தியாவில் மட்டுமே கிரியேட் ஆகுது. இவ்வளோ கிரியேட் ஆகிற பிளாஸ்டிக் பாட்டில் வந்து நம்ம வந்து ரீசைக்கிள் எப்படி பண்ணலாம்னா நம்ம வந்து பிளாஸ்டிக் பாட்டில் டு 3D ஃபிலமெண்ட்டாக வந்து மாற்றலாம். ஏன்னா வந்து இந்தியா மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வந்து இப்போ 3D பிரிண்டிங் டெக்னாலஜி வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா பிளாஸ்டிக் வேஸ்ட்டையும் குறைக்கணும், அதே மாதிரி 3D பிரிண்டிங் டெக்னாலஜியை வந்து நம்ம வந்து டெவலப் ஆகணும். ஸோ இது மூலமாக வந்து ஆண்டர்பிரினராக நம்ம ஆகலாம். ஸோ இதுக்காக தான் வந்து இந்த சொல்யூஷன் வந்து எடுத்துருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா 3D பிரிண்டர் பிளாஸ்டிக் பாட்டில் வந்து 3D பிரிண்டர் ஃபிலமெண்ட்டாக மாற்றணும். இதை வந்து எப்படி பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா நம்ம தர்மராஜ் அண்ட் முத்துக்கோணம் சொன்ன மாதிரி மேரேஜ் ஹால்ஸ் அண்ட் வந்து ஹோட்டல்ஸ்லாம் வந்து வேஸ்ட் ஆகிற பிளாஸ்டிக் பேக்கில் வாங்கி நாங்கள் வந்து அதை வந்து 3D பிரிண்டர் ஃபிலமெண்ட்டாக மாற்றுறோம்.
யுவராஜேஷ் டீம் சூப்பர், ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது. பிளாஸ்டிக் வாட்டர் பாட்டில்ஸை வந்து 3D பிரிண்டர் ஃபிலமெண்டாகவும் மாற்றுறீங்க. லைக் அந்த ஃபிலமெண்ட்லேருந்து வேஸ்ட்டாக போகிறத திரும்ப 3D பிரிண்டர் ஃபிலமானும். ஸோ ரெண்டு வேலையும் சேர்ந்து பார்க்குது, எலக்ட்ரிசிட்டி பில்லை கம்மி பண்ணுது. இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ்லாம் சொல்கிறீங்க. உங்கள் மிஷினை ரியல் டைமாக பார்க்குறதுக்கு நான் ரொம்ப ஆவலாக இருக்கேன். என்ன, ஆல் த பெஸ்ட். இவ்வளோ நேரமா நாங்கள் பண்ண டிஸ்கஸ் எல்லாமே பார்த்துருப்பீங்க. நாங்கள் வந்து எங்களோட மிஷினை பேமா ரெடி பண்ணி உங்கள் முன்னாடி வந்து நிற்க போகிறோம். ஒரு ஆண்டர்பிரனராக வந்து இருப்போம். ஸோ இதுக்காக நாங்கள் வந்து எங்கள் ட்ரேட் ப்ராசஸ் டீம் மூலமாக வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து ரெடி பண்ணுறோம். I am G. Urajesh from PHM Higher Secondary School, Rajapalayam. My name is Karmaraj. My name is Manoj. My name is Ramji. My name is